குழந்தைகள் நோய் இல்லாமல் வாழ வேண்டுமென்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் ஆதொண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முல்லை கொண்டு ஏறி வளரக்கூடிய ஒரு கொடி வகை தாவரம். இலைகள் பார்த்திங்கன்னா ஈட்டி போலவே நீண்டு இருக்கக்கூடிய இலைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாவரம் சொல்லலாம். இந்த ஆதொண்டையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு உலகத்தில் இருக்க அனைவருமே கஷ்டப்படக்கூடிய ஒரு முக்கியமான நோய்க்கு தீர்வளிக்கக்கூடிய மருந்துன்னு சொல்லலாம். என்ன நோய் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவையின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இன்றைக்கு உலக சுகாதார நிறுவனம் ஒரு கணிப்பு நடத்தினாங்க. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய வெவ்வேறு இன மக்களை கூப்பிட்டு வெவ்வேறு வகையான உணவுகளை சாப்பிடக்கூடியவர்களை வெவ்வேறு வயதினரை கூப்பிட்டு ஒரு கருத்து கணிப்பு நடத்தினாங்க. அந்த கருத்து கணிப்பு எதுக்கு நடத்தினாங்கன்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்கு அதிகம் தொந்தரவு அளிக்கக்கூடிய பிரச்சனை என்ன, உலகையிலே மிகவும் அதிகமானோர் கஷ்டப்படுகின்ற ஒரு வியாதி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கருத்து கணிப்பு நடத்தினாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 61% பேர் சொன்ன மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா சுவையின்மை. சார், சாப்பிடக்கூடிய உணவில் சுவை எனக்கு தெரிவதில்லை, சரியான அளவில் உணவில் இருக்கக்கூடிய சுவையை என்னால் பிரித்தறிய முடியவில்லை அப்படிங்கிறது தான் நிறைய பேர் சொன்னாங்க. அப்போ அதற்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய மருந்துகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஆதொண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செடியில் இருக்கிறது. இன்றைக்கு நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா சுவையின்மையை ஒரு பிரச்சனையாக நாம் எடுத்துக்கொள்வது கிடையாது. சுவையின்மை ஈரல் செயல்பாடு குறைகின்ற நோயுடைய ஒரு முக்கியமான வெளிப்பாடாக இருக்கலாம். சிறுநீரக செயல் குறைபாடு ஏற்படும் போது சுவை சம்பந்தப்பட்ட காரணிகள் குறைய ஆரம்பிக்கும். காய்ச்சல், குறிப்பாக டியூபர்குலோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய காச நோய் சம்பந்தப்பட்ட நோயாளிகளுக்கு நாக்கில் சுவை அரும்புகளே வேலை செய்யாது. அந்த மாதிரி நிறைய நோய்களுடைய ஒரு முக்கியமான குறியாக கூட சுவையின்மை இருக்கலாம். இந்த சுவையின்மை அப்படிங்கிறதுனால 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பார்த்திங்கன்னா அவர்களுடைய நாவில் இருக்கக்கூடிய சுவை குறைவதனால தான் பெரும்பாலும் உணவின் மேல் நாட்டம் இல்லாமல் இருப்பார்கள். குழந்தைகள் கூட பார்த்திங்கன்னா அவர்களுக்கு அதிகமான கபத்தினால் நாக்கில் சுவையின்மை இருப்பதால் தான் அவர்களும் உணவின் மேல் நாட்டம் இல்லாமல் இருப்பார்கள். ஸோ சுவையின்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியாமலே நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய நோயினே சொல்லுவோம். அந்த சுவையின்மைக்கு சிறந்த தீர்வளிக்கக்கூடிய மருந்து தான் அந்த ஆதொண்டை. ஆதொண்டையுடைய இலைகளை எடுத்து நன்றாக அரைத்து எடுக்கக்கூடிய அந்த சாறு அல்லது அதோடைய சூரணத்தை தண்ணீரில் கலந்து எடுக்கக்கூடிய அந்த களிம்பு எதாக இருந்தாலும் தினசரி 1 நேரமோ 2 நேரமோ நாக்கு முழுவதும் இதை தடவி வைக்க வேண்டும். இதை தடவி வைக்கும்போது பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய எச்சில் ஊறக்கூடிய சுரப்பிகளிலிருந்து நிறைய எச்சில் வேகமாக பெருக்கெடுத்து வருவதை நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி வருகின்ற எச்சிலை எல்லாம் நாம் உமிழ்ந்து விட வேண்டும். அந்த மாதிரி உமிழ்ந்து எடுக்கக்கூடிய அந்த நாக்கிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த நச்சு பொருட்கள் வேகமாக வெளியேறும்போது சுவை அரும்புகள் நன்றாக தூண்டப்பட்டு மீண்டும் உண்ணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சுவையை நாம் உணருவதை பார்க்கலாம். இன்றைக்கு நிறைய ஆண்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஓட்டல் சம்பந்தப்பட்ட வெளி உணவகங்களில் அருந்தக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதுனால அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா வீட்டு சாப்பாடை விரும்பாத ஒரு சூழலே இருக்கும். ஏன்னா வீட்டு சாப்பாடை பொறுத்தவரையிலும் நிறைய சத்துள்ள உணவு இருக்குமே தவிர சுவையுள்ள உணவு இருக்குமானா பெரும்பாலும் சொல்ல முடியாது. ஆனால் ஹோட்டலுக்கு செல்லும்போது சுவையுள்ள உணவு நிச்சயமாக இருக்கும், ஆனால் சத்து இருக்கான்னா தெரியாது. ஸோ அதை பழகும்போது சத்துள்ள நல்ல சுகாதாரமான உணவுகளை உண்பதுக்கு கூட அவர்கள் யாருக்கும் மனம் இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சுவையின்மையை நீக்குவதற்கு ஆதொண்டைக்கு நிறைய சக்தி உண்டு. இரண்டாவது, இன்றைக்கு ஈறுகளில் ஏற்படுகின்ற இரத்த கசிவு, பல் சொத்தை, அதே போல் பல்களில் ஏற்படுகின்ற பலவீனத்திற்காக சிகிச்சை எடுத்துக்கொள்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆதொண்டையிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை வாயில் நிரப்பி வாய் கொப்பளிக்கின்ற ஒரு சிகிச்சையை செய்ய வேண்டும். எப்படி இன்றைக்கு ஒரு மவுத் வாஷ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் வந்திருக்கோ, பாரம்பரிய மருத்துவத்திலையும் பார்த்திங்கன்னா மவுத் வாஷ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதொண்டையிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை, இது ரொம்ப காரமாக இருக்கக்கூடிய ஒரு மருந்து, அதனால் சிறிதளவு பால் சேர்த்து அதை வாய் முழுவதும் நிரப்பி வாய் கொப்பளிக்கின்ற ஒரு சிகிச்சையை நம்ம செய்ய வேண்டும்.
அப்படி செய்யும்போது பார்த்திங்கன்னா மிக வேகமாக வாயில் இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சுப் பொருட்கள் வெளியேற்றப்பட்டு ஈறுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பற்களுக்கு இடையே இருக்கக்கூடிய நச்சுப் பொருட்கள்லாம் நன்றாக வெளியேற்றப்படுறதுனால பார்த்திங்கன்னா அந்த வாய் சம்பந்தப்பட்ட வாய் துர்நாற்றம் சம்பந்தப்பட்ட பற்கள் சம்பந்தப்பட்ட ஈறுகள் சம்பந்தப்பட்ட நோயோ இரத்த கசிவோ முழுமையாக குணமடைவதை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நீரிழிவு நோய் ஏற்படும் போது அவர்களுடைய ஈறுகளில் அடிக்கடி பார்த்திங்கன்னா ஒரு வகையான பலவீனம் இருப்பதை நம்ம உணர முடியும். நம்ம அவங்களுடைய பல்லை மேற்புறம் இருக்கக்கூடிய ஈறுகளை பார்த்தோமேயானால் ஈறுகளில் வலுவில்லாமல் ஒரு மெல்லிய சவ்வு மட்டும்தான் இருப்பது போல ஒரு தோற்றமளிக்கும். இது மிக மிக ஆபத்தான நிலைமையில் அவர்களுடைய சர்க்கரை நோய் இருக்கின்றது அப்படின்னு அர்த்தம். அவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா ரொம்ப சுலபமாக இந்த ஆதொண்டையிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை வழக்கமாக பல் துலக்குவது போல் துலக்கிவிட்டு அதன் பிறகு இந்த சூரணத்தை சிறிதளவு கையில் எடுத்து அந்த ஈறுகளின் மேலெல்லாம் லேசாக மசாஜ் செய்கிற மாதிரி தடவணும். அந்த மாதிரி தடவும் போது பார்த்திங்கன்னா சிறிது சிறிதாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஈறுகள் மற்றும் அதில் இருக்கக்கூடிய நச்சுப் பொருட்கள் நீக்கப்பட்டு அந்த ஈறுகளுக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் நன்றாக தூண்டப்பட்டு அந்த ஈறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் நன்றாக மறைவதை நம்ம பார்க்க முடியும். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த கடவாயில் இருக்கக்கூடிய பற்களை நீக்கும்போது அதற்கு கீழே இருக்கக்கூடிய நரம்புகளில் ஏற்படுகின்ற கடுமையான அழுத்தத்தினால் சில நேரங்களில் ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் உருவாகும். அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நரம்புகளில் ஏற்படக்கூடிய அழுத்தம் அந்த நரம்பு செல்லக்கூடிய பாதைகள் எல்லாம் தாடைகள், மூக்கு, கண்கள் இங்கே இருக்கக்கூடிய நரம்புகளில் அழுத்தம் ஏற்பட்டு அந்த நோய் உருவாகும். அதற்கு கூட ஆதொண்டையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயம் ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. எனவே நேயர்களே, இந்த ஆதொண்டையை பொறுத்தவரையிலும் சுவையின்மை சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் வாய் துர்நாற்றம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் பற்கள் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் ஈறுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் குறிப்பாக நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் அவலங்களை பார்த்து நமக்கென்ன என்று இருந்து விடாமல் அவற்றை எதிர்ப்பதில் நம்முடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அரசியல் என்பது எண்ணற்ற நட்சத்திரங்கள் நிறைந்த ஒரு வானம் என்று சொல்லலாம், அல்லது சமூக வாழ்க்கை என்பது எண்ணற்ற நட்சத்திரங்கள் நிரம்பிய ஒரு பெரிய ஆகாயம் என்று நாம் சொல்லலாம். அந்த அளவிற்கு சமூக வாழ்க்கையும் அரசியல் வாழ்க்கையும் எப்பொழுதும் புதிய சக்திகளினுடைய வருகையால் நிறைந்திருக்கக்கூடியது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. ஏனென்றால் இன்றைக்கு அறியப்படுகிற தலைவர்கள், இன்றைக்கு பெரிய அளவிற்கு மக்கள் செல்வாக்கு பெற்ற இயக்கங்கள் எல்லாமே ஏதோ ஒரு புள்ளியில் சிறிய அளவில் தொடங்கப்பட்டவைதான் என்பதிலும் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி இருக்கிற போது ஒரு ஜனநாயக அமைப்பில் பல்வேறு விதமான புதிய சக்திகள் முன்னணிக்கு வருவார்கள் அல்லது கவனிக்கப்படுவார்கள் என்பதிலும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு புதிய போக்கு என்பது இங்கே தொடங்கி இருக்கிறது. அதாவது ஒரு கட்சி அல்லது ஒரு இயக்கம் மக்களிடம் செல்வாக்கு பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கென்று சில கொள்கைகள் இருக்க வேண்டும். சமூகத்தினுடைய ஆதாரமான பிரச்சனைகளில் அவர்களுடைய நிலைப்பாடுகள் என்னவென்று தெரிய வேண்டும். அல்லது மக்களோடு அவர்கள் எந்த அளவிற்கு வேலை செய்திருக்கிறார்கள் அல்லது மக்கள் சக்தியை எந்த அளவிற்கு திரட்டி இருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் தான் ஒரு அரசியல் கட்சியினுடைய மதிப்பு அல்லது ஒரு சமூக இயக்கத்தினுடைய மதிப்பு என்பது இங்கு மதிப்பிடப்படும். மாறாக ஊடகங்கள் உருவாக்கக்கூடிய பிம்பங்கள், ஊடகங்கள் உருவாக்கக்கூடிய வெளிச்சங்கள், இதன் அடிப்படையில் ஏதாவது ஒரு துறையில் புகழ்பெற்ற ஒருவரை முன்னிறுத்தி இவர்தான் முதல்வர் வேட்பாளர் அல்லது இவர்தான் அடுத்த முதல்வர், இவர்தான் புதிய ஆட்சியை கொண்டு வரப்போகிறவர் என்கிற ஒரு பிரச்சாரம் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகிறது. இதுபோன்ற நீர்க்குமிழிகள் ஒவ்வொரு தேர்தல் காலத்திலும் உருவாகி மறைவதை நாம் பார்த்திருக்கிறோம். அதே போல் ஒரு மக்களுடைய வாழ்க்கை என்பது அல்லது சமூகத்தினுடைய பிரச்சனைகள் என்பது பன்முகத்தன்மை கொண்டது, ஒன்றோடொன்று சிக்கலான உறவுகளை கொண்டது. ஒரு இயக்கம் அல்லது ஒரு தலைவர் அதை பற்றிய ஒரு புரிதலை கொண்டிருக்கிறாரா, ஒரு அணுகுமுறையை கொண்டிருக்கிறாரா என்பது மிகவும் முக்கியம். உதாரணமாக ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அந்த நேர்மையான அதிகாரி தன்னுடைய கடமையை செய்கிறார். அவர் தன்னுடைய கடமையை சமரசம் செய்து கொள்ளாமல் நிறைவேற்றுகிறார் என்று சொன்னால்
அதுதான் அவருக்கு இடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பணி. அந்த பணியை அவர் செய்வதனாலேயே அவர் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராவதற்கான தகுதியை பெற்றுவிடுவார் என்று நம்புவது என்பது ஒரு ஆபத்தான ஒரு போக்கு. ஏனென்று கேட்டால், உண்மையில் ஒரு துறையில் ஒருவர் வகிக்கக்கூடிய அந்த சிறப்புத்தன்மை மட்டுமே ஒருவர் ஒரு மாநிலத்தை ஆள்வதற்கான தகுதியாக மாறிவிடாது. உதாரணமாக, ஒரு அதிகாரி ஊழலுக்கு எதிராக அவர் கடுமையான நடவடிக்கைகள் எடுத்திருக்கலாம். ஆனால் அதன் காரணமாக அவர் முதலமைச்சரானாலே ஊழல் அனைத்தும் ஒழிக்கப்பட்டுவிடும் என்று நம்பினால் அதைவிட கற்பனை வேறு எதுவும் இருக்க முடியாது. ஊழலுக்கான காரணங்களை கண்டறிய வேண்டும். அது நம்முடைய அரசியலினுடைய பல்வேறு விஷயங்களோடு தொடர்புடையது, சமூக வாழ்க்கையினுடைய பல்வேறு விஷயங்களோடு தொடர்புடைய ஒன்று. அப்படி இருக்கிற போது இதையெல்லாம் ஒரு அறிவியல் ரீதியாக அணுகாமல், யதார்த்தத்தில் அணுகாமல், ஒரு கற்பனையாக ஒரு சூப்பர்மேன் போன்ற ஒருவர் வந்து எல்லாவற்றையும் சரி செய்து விடுவார் என்று நம்புவது என்பது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு கற்பனை. ஓராண்டிற்கு முன்பு அப்படி ஒரு சூப்பர்மேனை நாம் இந்தியாவில் உருவாக்கினோம், நரேந்திர மோடி என்கிற ஒருவரை. ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன நடந்தது? கருப்பு பணத்தை ஒழிப்பேன் என்று சொன்னார், வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிப்பேன் என்று சொன்னார், வறுமையை ஒழிப்பேன் என்று சொன்னார், என்னென்னவோ வாக்குறுதிகளை கொடுத்தார். ஒரு மிகச்சிறந்த பொருளாதாரத்தை கொடுப்பேன் என்று சொன்னார், விலைவாசியை குறைப்பேன் என்று சொன்னார். ஊடகங்களும் கண்ணை மூடிக்கொண்டு அதை பிரச்சாரம் செய்தன. ஆனால் எந்த விஷயமும் இங்கு நடக்கவில்லை. ஆக இப்படி திடீரென ஊதி பெருக்கப்படக்கூடிய பிம்பங்கள் என்பது மிக மிக ஆபத்தான ஒரு விஷயம். அதாவது ஒற்றை தனிநபரால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்று நம்புவது என்பதே ஒரு ஜனநாயக அமைப்பிற்கு எதிரான ஒரு கருத்து, ஒரு சிந்தனை. துரதிர்ஷ்டவசமாக நம்முடைய இந்திய அரசியலில் அப்படிப்பட்ட ஒரு போக்கு நிலவி வருகிறது. ஒரு இயக்கம்தான் முக்கியமானது, ஒரு இயக்கத்தினுடைய கோட்பாடுகள் தான் முக்கியமானது, ஒரு இயக்கத்தினுடைய கொள்கைகள் தான் முக்கியமானது. அது நீங்கள் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சிகளை எடுத்துக்கொண்டால் அவை எல்லாமே தங்களுடைய நீண்ட போராட்டத்தின் வழியாக உருவாகி வந்தவை. அப்படி உருவாகி வந்த கட்சிகள் தான் மக்களுடைய பல்வேறு விதமான விருப்பங்களையும் நலன்களையும் பிரதிபலிக்க முடியும். கிராமப்புற மக்களுக்கு ஒரு விதமான தேவைகள் இருக்கின்றன, நகர்ப்புற மக்களுக்கு வேறு விதமான தேவைகள் இருக்கின்றன. இளைஞர்களுடைய தேவைகள் வேறு, பெண்களினுடைய தேவைகள் வேறு, விவசாயிகளினுடைய தேவைகள் வேறு, தொழிலாளர்களுடைய தேவைகள் வேறு. பல்வேறு சாதிகளாகவும் மதங்களாகவும் பிரிந்து கிடக்கக்கூடிய மக்களினுடைய கனவுகளும் அபிலாஷைகளும் விருப்பங்களும் வேறு வேறானவை. ஆனால் நாம் இதை பற்றியுமே கவலைப்படாமல், ஒரு தனிநபர் அவர் நேர்மையாக இருந்துவிட்டால் அல்லது ஒரு துறையில் பிரபலமாக இருந்துவிட்டால் அவர் ஒரு இயக்கத்தை கட்டியமைக்கக்கூடியவர் என்றும், சில 100 இளைஞர்கள் அவர்கள் பின்னால் திரண்டால் அவர்களுடனே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவர்கள் என்றும் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுக்கதை இங்கு உருவாக்கப்படுகிறது. இப்படி உருவாக்கப்படுவது என்பதே ஒரு உண்மையான அரசியலிலிருந்து இளைஞர்களை அந்நியப்படுத்துகிற ஒரு முயற்சி என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று கேட்டால், ஒரு ஒட்டுமொத்தமான சமூகத்தினுடைய பல்வேறு விதமான நலன்களையும் பிரதிபலிக்கக்கூடிய அல்லது அவர்களோடு உரையாடக்கூடிய, அவர்களை தங்களோடு இணைத்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு தான் உண்மையில் ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு மாற்றத்தையும் நல்வாழ்வு திட்டங்களையும் நிறைவேற்ற முடியும். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? இங்கே நாம் பார்க்கக்கூடியதெல்லாம் வான வேடிக்கைகள். யாரோ சிலர் திடீரென முன்னிறுத்தப்படுகிறார்கள், பிறகு அந்த நீர்க்குமிழிகள் காற்றில் காணாமல் போய்விடுகின்றன. இப்போ உதாரணமாக டெல்லியை நீங்கள் எடுத்துக்கொள்வோம். அரவிந்த் கெஜ்ரிவால் திடீரென ஊடக வெளிச்சத்தின் மூலம் மிகப்பெரிய ஒரு சக்தியாக முன்னிறுத்தப்பட்டார். ஆனால் டெல்லி என்கிற ஒரு எல்லையை தாண்டி அவர்களால் கால் பதிக்க முடியவில்லை. அது ஒரு குறிப்பிட்ட பிரதேசம் சார்ந்த ஒரு சிறு பகுதி சார்ந்த ஒரு அரசியல் நிகழ்வு. அதன் அண்டை மாநிலங்களில் கூட அவர்களுடைய திட்டங்கள் செல்லுபடியாகவில்லை, அவர்களுடைய முழக்கங்கள் செல்லுபடியாகவில்லை. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு அரசியலில் ஒரு தன்மை இருக்கிறது, அதனுடைய சமூகத்தில் ஒரு தன்மை இருக்கிறது. அந்த தன்மையின் அடிப்படையில் தான் அந்த மாநிலத்தினுடைய அரசியல் நடைபெற முடியும், அதிகாரம் உருவாக்கப்பட முடியும். அப்படி இருக்கிற போது இன்றைக்கு நாங்கள் எந்த அரசியல் கட்சியை நம்ப மாட்டோம், யாரோடும் வேலை செய்ய மாட்டோம், நாங்களே இளைஞர்களே ஒரு சக்தி என்பது போன்ற ஒரு தோற்றங்கள் உருவாக்கப்படுகின்றன. உண்மையில் எந்த சமூக பிரிவினரும் ஒரு தனிப்பட்ட சக்தியாக இருக்க முடியாது. மாறாக எல்லா நலன்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய அமைப்புகளும் கட்சிகளும் தான் அத்தகைய ஒரு பிரதிநிதித்துவத்தை அல்லது ஒரு அதிகாரத்தை வழங்க முடியும். அப்படி பார்க்கிற போது தனிநபர்களை நீங்கள் அரசியலில் முன்னிறுத்தி அவர்களை கண்டுபிடித்து அரசியலோடு தொடர்பே இல்லாதவர்களை எல்லாம் அரசியலுக்குள் கொண்டு வந்து அவர்களிடம் நீங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று மன்றாடுவது என்பதே நமக்குள் சர்வாதிகாரிகளையோ அல்லது ஒற்றை தனிநபர் அதிகார மையங்களையோ உருவாக்கக்கூடிய அந்த எண்ணம் என்பது புறையோடி போயிருக்கிறது என்பதைத்தான் காட்டுகிறது. இளைஞர்களிடம் அந்த எண்ணம் பரவுவது என்பது மிக மிக வேதனை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சமீபத்தில் ஒரு அதிகாரியை முன்வைத்து கூட தமிழகத்தில் அப்படிப்பட்ட சில முழக்கங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அந்த அதிகாரியை நோக்கி எங்களுக்கு நீங்கள் தலைமையேற்க வாருங்கள், எங்களை காப்பாற்றுங்கள் என்றெல்லாம் இளைஞர்கள் பதாகைகளை ஏந்தி சென்ற போது உண்மையில் அது ஒரு மிகப்பெரிய அபத்த நாடகத்தினுடைய காட்சியைப் போல இருந்தது.
உண்மையில் அது அபத்த நாடகம்தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் எல்லா அரசியல் இயக்கங்களுமே அதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. அதனுடைய பாதையில் சில தவறுகள் நடந்திருக்கலாம். ஆனால் அவை இந்த மாநிலத்திற்கு அளித்த பங்களிப்பு மிக மிக அதிகம். சமூக நீதிக்காக, உதாரணமாக திராவிட இயக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பெண்களுடைய உரிமைக்காக, சமூக நீதிக்காக, இடஒதுக்கீட்டிற்காக, இன்னும் அடிப்படையான பல்வேறு நல்வாழ்வு திட்டங்களுக்காக எண்ணற்ற விஷயங்களை செய்திருக்கிறது. நிலச்சீர்திருத்தம் தொடர்பான பல விஷயங்களை செய்திருக்கிறது. அதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அந்த இயக்கத்தை நீங்கள் பார்க்க முடியுமா? இளைஞர்கள் வரலாறு தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். இளைஞர்கள் அரசியல் இயக்கங்களினுடைய தொடர்ச்சியை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் நீர்க்குமிழிகளை நம்பி தங்களுடைய அரசியல் உணர்வுகளை அல்லது அரசியல் ஆதங்கங்களை, அரசியல் விருப்பங்களை வெளிப்படுத்த முயற்சிக்கிறார்கள். நீர்க்குமிழிகள் ஒரு நாளும் நதியாக மாறுவது கிடையாது. அவை காற்றினுடைய ஓட்டத்தில் உடைந்து விடக்கூடியவை. மாறாக வேர்பாய்ச்சி நிற்கக்கூடிய இயக்கங்கள், வேர்விட்டு நிற்கக்கூடிய இயக்கங்களின் வழியாகத்தான் நாம் ஒரு சிறிய மாறுதல்களை கூட கொண்டு வர முடியும். அந்த வகையில் உடனடியாக இதுபோல முன்னிறுத்துகிற இயக்க பின்புலம் இல்லாத, மக்களிடம் நேரடி தொடர்பு இல்லாத தனி மனிதர்களை இப்படி முன்னிறுத்துவது என்பது நம்முடைய ஜனநாயகத்திற்கே முரணானது. அது எந்த மாறுதல்களையும் கொண்டு வரப்போவதில்லை என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியில் வரும் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் விருந்தினர் எந்த துறையை பற்றி நமக்கான பயனுள்ள செய்திகளை கொடுக்க இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் டாக்டர் எஸ். பீட்டர். ஒரு கல்வியாளராக கல்விங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்வியோட தரம் இன்னைக்கு எப்படி இருக்குது, தரம் அப்படின்னு பேசும்போது உயர்கல்வின்னு வரும்போது நம்ம நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி எந்த மாதிரியான ஒரு கல்வி முறைகள் இருக்குது, இதை பற்றிலாம் இன்றைக்கி நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு கல்வியாளராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல வரவேற்கிறோம் சார். கல்வியாளர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு குழுமமாக பல நிலைகளில் பொறியியல் ஆகட்டும், மருத்துவம் ஆகட்டும், கல்வி நிறுவனங்களை உருவாக்கி ஒரு நிறுவனராகவும் உங்களோட பணியை இன்னைக்கு வரைக்கும் சிறப்பாக செஞ்சிட்ருக்கீங்க. கல்விங்கிறதோட முக்கியத்துவம் என்ன, அது எந்த அளவுக்கு அவசியமானது, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதோட தரம் எப்படி இருக்குது, ஒரு கல்வியாளராக ஒரு நிறுவனராக இந்த அமைப்பில் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் தேவைப்படும், வெளிநாட்டு கல்வி நிறுவனங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம நாட்டில் கல்வி நிறுவனத்தோட தரம் எப்படி இருக்குது, இப்படி நிறைய விஷயங்கள் எங்கள் நேர்களோடு இன்றைக்கி நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் கல்வியோட தரம் பற்றிலாம் நம்ம பேசும்போது அந்த நாளில் ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்போது இந்த கல்வி முறை அப்படிங்கிறது எப்படி இருக்குது, ஃபர்ஸ்ட் அதுலேருந்து பேசலாம் சார். அதாவதுமா, முன்னாடி கல்வி முறையில் கல்வி கற்பவர்கள எண்ணிக்கை குறைவாக இருந்தது, தரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அது தரம் மட்டும் இல்லாமல் அப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுடையும் ஒரு சுயமாக சிந்தித்து செயல்படக்கூடிய, சுயமாக சிந்தித்து படிக்கக்கூடிய இது ஒரு படிப்பு மட்டும் இல்லாமல் பொதுநல நோக்கத்துடன் பொதுவான எண்ணங்களுடன் படிக்கக்கூடிய எண்ணங்கள் அப்போ இருக்கக்கூடிய மாணவர்களிடம் அன்றைய தினம் இருந்தது. ஆனால் இன்றைய தினம் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய படிப்பு எப்படின்னா, நம்ம நன்றாக படிக்க வேண்டும் என்ற படிப்புங்கிற ஒரே காரணத்தை பெற்றோர்களும் என்ன பண்ணுறாங்க, மாணவர்களை ஒரு இயந்திரம் மாதிரி மாணவர்களை அவர் எப்படியாவது அவர் நினைத்த பாடத்தை எடுத்து நினைத்த இதை படித்து பையன் ஒரு பெரிய நல்ல பதவியில் உட்கார வேண்டும் என்ற, நல்ல பதவியில் உட்காந்து நல்ல சம்பளம் வரணும், பையன் நல்லா ஹைலி குவாலிஃபைடாக இருக்கணும், ஹைலி ஸ்டேட்டஸில் உயர்ந்தவனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை பெற்றோர்கள் நினைத்து மாணவர்களை, தன்னுடைய குழந்தைகளை அவர்கள் ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இயந்திரமாக உருவாக்குகிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இன்றைய படிக்கக்கூடிய மாணவர்களிடம் நீ உனக்கு என்ன படிக்க விரும்புகிறாய் என்றதை காட்டிலும் நீ இதைத்தான் படிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். இன்று இருக்கக்கூடிய படிக்கவிட்டெல்லாம் கூடுமானவரை இது பொறியாளராகவும் மருத்துவராகவும் தன்னுடைய குழந்தை வர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இன்றைய தினம் மக்களுடைய பெற்றோர்களுடைய எண்ணம் இன்றைய தினம் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதில் அப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் முதலில் நம்முடைய பெற்றோர்களையே மாற்றிக்கொள்ள சொல்ல வேண்டும். எந்த துறையை படித்தாலும் நான் படிக்கக்கூடிய நான் இது எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி துறையை தான் எடுத்தேன். இன்றைக்கி பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி அடுத்த அளவிற்கு திறமையை வளர்ந்திருக்கிறது, திறமையை வளர்த்து கொண்டிருக்கிறோம்.
அதனால் இந்த படித்தா தான் இதை நடத்த முடியும், இதை தெரிவிக்க முடியும் என்பது அர்த்தம் கிடையாது. அதனால் பெற்றோர்கள் மாணவர்களை அவர்களுடைய சுய சிந்தனத்திற்கு அவர்கள் என்ன படிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதை படிப்பதற்கு அதை அவர்களுக்கு வழிவிட்டு அவர்களை எண்ணம்படி படிக்க வைத்து அந்த துறையில் பலவிதமான மேற்படிப்புகள் எல்லாம் இருக்கிறது, பலவிதமான முன்னேற்றங்கள் எல்லாம் இருக்கிறது. அதே நீங்கள் பார்த்தா இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட வானிலை அறிவிப்பெல்லாம் பண்ணுறா. இன்று அந்த மாதிரி துறைகளுக்கெல்லாம் நிறைய இதுக்கு ஆட்களே கிடையாது, படிப்பது கிடையாது. ஏன்னா பல துறைகளை மாணவர்கள் படிக்கக்கூடிய அளவிற்கு பெற்றோர்கள் அவர்களுக்கு வழிவிட வேண்டும். மாணவர்களை பணம் காய்க்கும் இயந்திரமாக இல்லாமல் மனித சமுதாயம் வளரக்கூடியவர்களாக, மனித சமுதாயத்தை நேசிக்கக்கூடியவர்களாக வளர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமாகும். நிச்சயமா சார். இப்போ கல்வின்னு அப்படி எடுத்துக்கிட்டோம், உயர்கல்வி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பொதுவாக எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா ஐடி சொல்கிறோம். அதுதான் அடிப்படையான ஒரு மோகம்னே இருந்தது. அது தவிர இன்ஜினியரிங்கிற ஒரு பிரிவை நம்ம பார்க்குறோம். இதுக்கு அப்பாற்பட்ட எத்தனை வகைகளில் கல்வி மேற்படிப்புகள்லாம் இருக்குது சார்? இல்லை, இப்போ எல்லா துறையிலையும் இப்போ நம்ம இன்ஜினியரிங் இல்லாமல் எல்லா துறையிலையும் மேல் படிப்பு இருக்கிறது, அது இல்லை என்றில்லை. ஆனால் மோகம் என்னவோ அனைவருடைய மோகமும் அந்த ஐடி துறையில் தான் இருக்கிறது. உண்மையிலேயே ஐடி துறைக்கு படிப்பதற்கு நம்ம பொறியாளர் பிஇ படிக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. +2 படித்தவர்கள் கூட ஐடி துறையில் பணியாற்ற முடியும். ஏன்னால் இவர்கள் ஒன்றும் சுயமாக சிந்திப்பவர்கள் கிடையாது. கம்ப்யூட்டரில் உட்காந்து ஒன்லி அவர்கள் அந்த கம்ப்யூட்டர் என்ன சொல்லுதோ அது நம்ம பண்ணி கொடுப்பவர்கள் மாதிரி தான், ஒரு வேலையாட்கள் மாதிரி தான். அதற்கு பெரிய இது தேவையில்லை. பாக்கி துறைகளை தேர்ந்தெடுப்பது தான் அவர்களுடைய திறமைகள் அதிகமாக தேவைப்படுகிறது. மக்களுடைய இப்போ மாணவர்களுடைய எண்ணமும் ஐடி துறையில் அதிகமாக பணம் கிடைக்கிறது என்பதற்காகத்தான் பொறியியல் மெக்கானிக்கல் படித்த மாணவர்கள் கூட, சிவில் படித்த மாணவர்கள் கூட ஐடி துறையை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஏன்னா அதில் நிறைய அதிக சம்பளம் கிடைக்கும், நம்ம லக்ஸரியாக வாழலாம் என்ற எண்ணத்தில் தான் அப்படி மாணவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்களே தவிர உண்மையிலேயே சிவில் படித்த மாணவர் சிவிலேயே பிஹெச்டி நல்ல பொறியியல் மேற்படிப்பு படித்து அதில் மிகப்பெரிய வல்லுநராக வர வேண்டிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ஐடி என்பது இப்போ ஏதோ நம்ம ஒரு மோகம்தானே தவிர, ரெண்டாவது நீங்கள் இன்னொன்று சென்று கொண்டு ஐடியில் வேலை செய்யக்கூடியவர்கள்லாம் ஒரு 40-50 வயசுக்கு அப்புறம், ஒரு 40 இயர்ஸ் 50 இயர்ஸ்க்கு அப்புறம் கண்ணில் ப்ராப்ளம், முதுகில் பேக் பெயின், ரத்த ஓட்டம் குறைவு. ஏன்னா அவங்களாம் ஏசியிலே உள்ளே உட்கார்ந்துருந்து ஒரு இது பண்ணுவாங்க அந்த மாதிரி. அதனால் அவர்களுக்கெல்லாம் 70 வயசு 80 வயசு 90 வயசு வரைக்கும் வேலை வாய்க்கக்கூடியவர் இல்லை. ஆனால் நீங்கள் இப்போ ஒரு சிவில் இன்ஜினியராக இருந்தால் இப்போ எப்படி 90 வயசு கூட விட உடல்நிலை சரியாகிற 90 வயசு வரையும் வேலை செய்யலாம். அதே மாதிரி ஒரு மெக்கானிக்கலாக இருந்தால் உடல்கள் சரியாக இருந்தால் 90 வயது வரையும் கூட வேலை செய்யலாம். தன்னுடைய என்ன ஆற்றல் இருக்கிறதோ ஆற்றல் முடிவு. ஆனால் ஐடி துறையில் இருக்கக்கூடிய படிப்பு வேலை செய்வர்கள் அவர்கள் மேக்சிமம் அவர்கள் இந்த பாக்கி வேலை செய்வர்களை கம்பேர் பண்ணும்பொழுது அந்த அளவில் அவர்களால் வேலை செய்ய முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இப்போ நம்ம கெரியர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பிற்காலத்தில் ஒரு மருத்துவம் படிக்கணுமா, பொறியாளராக வரணுமா, இல்லை மற்ற துறைகளுக்கு போகணும் அப்படிங்கிற நிர்ணயிக்கிற காலகட்டம் எது சார்? 10th படிக்கும்போது பண்ணணுமா, இல்லை +2 முடிக்கிற டைமில் அதை தேர்ந்தெடுக்கணுமா? அதாவதுங்க, மாணவர்கள் தன்னுடைய துறையை தேர்ந்தெடுப்பதற்கு 10th தான் சரியான தருணம் என்று என்னால் சொல்ல முடியும், நான் சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா 10th தான் அவன் ஒரு பொறியாளராக போகணும்னா அதுக்கு என்ன எடுக்கணும், நம்ம மேத்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அந்த மாதிரி குறிப்பு எடுக்குது. இல்லை வெறும் பியூர் சயின்ஸ், மெடிக்கல் மருத்துவம்னா பியூர் சயின்ஸ் எடுக்கணும். இல்லை இதர துறைகளில் போகிறாந்தா இது தேவையில்லை, இதர துறையில் தான். அந்த மாதிரி அவன் 10th அவனுடைய அச்சீவ்மெண்ட் 10th அவன் என்ன தேர்ந்தெடுக்க முடிவு பண்ணால் தான் +2 வரும்போது கோர்ஸை செலக்ட் பண்ணதற்கு அவனுக்கு சரியாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. ஏன்னா +2 போன உடனே எது படிக்கிறோம்னு தெரியாமல் அவனும் குழம்பி பெற்றோர்களும் அவரை குழப்புவதை விட 10வது படிக்கும்போதே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை மாணவர்கள் உணர்ந்து அந்த துறைக்கு படிப்பதில் கவனம் செலுத்தி அந்த துறையை தேர்ந்தெடுத்து தான் அவர்களுக்கு சால சிறந்தது என்பது என்னுடைய எண்ணமாகும். மாணவர்கள் இப்போ 10th படிக்கும் பொழுதே அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாடங்களை இப்போ பொறியாளராக ஆக வேண்டும்னா சரி, இல்லை கலை அறிவியல் கல்லூரியில் சேரக்கூடியவராக இருந்தாலும் சரி, இல்லை மருத்துவக் கல்லூரியில் MBBS இருந்தாலும்
இல்லை பல் மருத்துவக் கல்லூரியில் சேர்வதாலும், இல்லை ஃபிசியோதெரப்பி கல்லூரியில் சேர்வதாக இருந்தாலும், அவர்கள் எந்த துறையில், இல்லை ஹோமியோபதி டாக்டராக வேண்டும் என்றாலும், இல்லை எந்த துறையை தேர்ந்தெடுப்பதாக இருந்தாலும் கூட அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் 10வது படிக்கும் பொழுதே அவர்கள் நாம் இந்த துறையில் இந்த இதையை சேரப்போகிறோம் என்ற எண்ணத்துடன் அவர்கள் படிக்க ஆரம்பித்தால்தான் அவர்கள் +2 போகும்பொழுது அந்த துறையை தேர்ந்தெடுத்து படிப்பதற்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் அவர்கள் அந்த +2 சேர்ந்த உடனே மேற்படிப்பு நம்ம கல்லூரிக்கு போகும் பொழுது அவர்கள் அதே சார்ந்த படிப்பாக இருப்பதால் மேலும் மேலும் படிப்பதற்கு அவர்களுக்கு வலுவாகிடும். தேர்ந்தெடுக்காத படிப்பை ஏதோ ஒன்று தேர்ந்தெடுத்து அவசரத்தில் வந்து ஏதோ ஒரு கோர்ஸை சேர்ந்து எடுத்துவிட்டு மருத்துவம் படிப்பு எடுத்துவிட்டு கடைசியில் மருத்துவம் படிக்க முடியாமல் இருந்தால் அவருடைய வாழ்நாள் அனைத்தும் வீணாகிவிடும். ஆதலால் பெற்றோர்கள் மாணவர்களுக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால் 10வது படிக்கும் பொழுதே அவருடைய என்ன படிக்கப் போகிறோம் என்ற மாணவனுடைய எண்ணத்தை அறிந்து பெற்றோர்கள் அவனை அந்த துறையை படிப்பதற்கு அவனை அனுமதித்து அவன் வழிவிட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மாணவன் சிறப்பானவனாக சிறந்த துறையை தேர்ந்தெடுத்து அதில் அவன் அறிவாளியாக திகழ முடியும். அப்படிப்பட்ட முடிவிற்கு மாணவர்களை பெற்றோர்கள் எதுவும் இது ஃபோர்ஸ் பண்ணாமல் அவர்களுக்கு இந்த கோர்ஸ் தான் எடு என்பதை இல்லாமல் அவர்களுக்கு வழிவிட வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமாகும். கண்டிப்பாக சார். இப்போது நிறைய பல்கலைக்கழகங்கள் இங்கே டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்கிறத பார்க்குறோம். பல துறைகள் எல்லாருக்கும் அதிகப்படியான ஒரு வாய்ப்பை வந்து மாணவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது ஒரு முக்கிய காரணம் சொல்லலாம். இப்போ ப்ரைவேட் காலேஜ் இப்போ வந்து மத்திய அரசாங்கம் வந்து வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் அழைப்பு விட்டுருக்காங்க. எந்த நிபந்தனையும் இல்லாமல் அவங்க வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கல்வி நிறுவனங்களை வந்து விரிவாக்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து இன்றைய சூழலில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வரவேற்கத்தக்கதா இல்லை விளைவுகள் விபரீதமாகவும் இருக்கும்? இதற்கு முன்னாலே கூட முன்னாலே இருந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கம் அதனால் அதுபோல வெளிநாட்டு கம்பெனிகளை வரவழைத்து அவர்களுக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் வந்து இங்கு வந்து ஒரு சர்வே எடுத்தார்கள். சர்வே எடுத்து ஆராய்ச்சி செய்வதில் நடத்தக்கூடிய பொறியியல் கல்லூரி இருந்தாலும் மருத்துவக் கல்லூரியாக இருந்தாலும் அவர்கள் வாங்கக்கூடிய ஃபீஸ் வந்து மிகவும் குறைவு. இப்போ ஒரு மாணவர் வந்து வெளிநாட்டில் போய் ஒரு BMS கோர்ஸ், அதாவது போஸ்ட் கிராஜுவேட் படிக்க வேண்டும் என்றால் மினிமம் ஒரு 20 லட்சத்திலேருந்து 25 வருஷம் தேவைப்படும் அவர் அங்கே படிப்பதற்கு. அவர்கள் அரசாங்கம் கொடுப்ப சப்சிடி எதுவும் கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் ஒரு சராசரியாக ஒரு மாணவருக்கு 20லேருந்து 25 லட்சம் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிறதுக்கு தேவைப்படும். ஆனால் அதே போஸ்ட் கிராஜுவேட் ஒரு ME படிப்பதாக இருந்தவங்க ME படிக்கக்கூடிய மாணவருக்கு இங்கே தமிழ்நாடுடைய கட்டணம் வெறும் 40,000 தான். 40,000 படிப்பது இங்கே இருக்குது, அது முடியாது. அனைவராலும் கல்வி கற்கக்கூடிய முடியாது. அதனால் வெளிநாட்டுக்கு அப்போது வந்து சர்வே எடுத்துவிட்டு இங்கு மிகவும் கல்வி கட்டணம் குறைவாக இருக்கிறது, இதை எங்களால் நடத்த முடியாது என்று சென்று விட்டார்கள். ஆனால் இப்பொழுது திரும்பி அந்த கொள்கையை வரவழைத்து இப்போ இங்கே அதை நடைமுறைப்படுத்த இயன்றாலும் கூட அவர்கள் பலவிதமான விளம்பரங்களை கொடுத்து எங்கள் நாட்டில் நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்கிறோம், வேலை வாய்ப்பு செய்கிறோம் என்று அவர்கள் தற்சமயம் வேலை வாய்ப்புகள் கொடுத்தாலும் அதை நம்பி மக்கள் அதிகமாக கட்டணம் கொடுத்து அதில் சேர்ந்தாலும் பல பொறியியல் கல்லூரிகளும் இங்கு இருக்கக்கூடிய பாக்கி எல்லா கல்வி நிறுவனங்களும் பாதிப்படையும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் காலப்போக்கில் அவர்கள் இப்பொழுது பல சலுகைகளை வழங்கினாலும் கூட காலப்போக்கில் அவர்கள் இந்த பிற கல்லூரிகளெல்லாம் ஒழித்துவிட்டு பிற கல்லூரிகளெல்லாம் காணாமல் போக விட்டுவிட்டு அதற்கப்புறம் அவர்கள் நிர்ணயித்த பொருளை அவர்கள் நிர்ணயித்த கட்டணத்தை அவர்கள் வசூலித்துக் கொள்ள முடியும். அவர்கள் வேறு வழியே இல்லாமல் போயிடும். ஏன்னா இருக்கக்கூடிய கல்லூரியெல்லாம் போயிடுச்சுன்னு வச்சுங்க. இருக்கக்கூடிய கல்லூரி 1-2 ஒரு IIT அந்த மாதிரி அரசாங்கத்தால் நடத்தக்கூடிய கல்லூரிகள்லாம் இருக்க முடியும். அந்த மாதிரி தனியாரால் நடத்தக்கூடிய இப்போ ப்ரைவேட்டு இப்போ இன்ஜினியரிங் காலேஜாக இருந்தது, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜாக இருந்தாலும் சொல்லி குறைவான கட்டணத்தில் வாங்கக்கூடிய தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்று வாங்கி கொண்டு இருந்தாலும் அவர்கள் அந்த கட்டணத்திற்கு கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னா கொடுக்க முடியாது. அவங்க இதே 40,000 இப்போ பொறியியல் கல்வி படித்த BE படித்த பையனுக்கு இன்றைக்கி 40,000 தான் ஃபீஸு. அந்த 40,000 ரூபாய்க்கு அவங்க BE வச்சு நடத்துவாங்கன்னா நடத்த மாட்டாங்க, கண்டிப்பாக நடத்த முடியாது.
ஏன்னா இங்கே வந்து தமிழ்நாட்டில் மெட்ராஸில் படிக்கிற பையனுக்கு 40,000 ரூபா, கிராமத்தில் படிக்கிற பையனுக்கு 40,000 ரூபா தான். அதே மாதிரி எம்இ எடுத்துக்கிட்டோன்னா இங்கேயும் 40,000 தான், அங்கேயும் 40,000 தான் போஸ்ட் கிராஜுவேட்டுக்கும். அது மாதிரி ஆர்ட்ஸ் காலேஜில் எடுத்தால் இன்றைக்கி 15,000 ரூபா 10,000 ரூபா தான் இருக்குது. இதே ஆர்ட்ஸ் காலேஜ் அவங்க 15,000 ரூபாய்க்குலாம் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களெல்லாம் டாலரில் பணம் வாங்கிறவர்கள். கண்டிப்பாக நமது நாட்டில் ஒன்று அவர்கள் இந்த கல்வி கட்டணத்தை இந்த வர முடியாது. இல்லை என்றால் அவர்கள் வருவதாக சலுகை கொடுத்தால் முன்னால் சலுகை கொடுத்துவிட்டு பின்னால் பல கல்லூரிகளை இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியாருடைய கல்லூரிகளெல்லாம் காணாமல் போக செய்துவிட்டு, இல்லை அவர்களிடம் ஒன்று அவர்கள் கபலீகரம் செய்து கொண்டு அப்படித்தான் இங்கு நடக்கக்கூடிய நிலை ஏற்படும் என்பதுதான் என்னுடைய தீர்மானமான என்னுடைய நம்பிக்கையாகும். என்னுடைய எண்ணமும் அதுதான். உயர்கல்வி பொறுத்த வரைக்கும் இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பல்கலைக்கழகங்கள், நிறைய கல்லூரிகள் இயங்குது. அப்படின்னாலும் நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் போய் மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்னு பிரியப்பட்டு போகிறாங்க. எந்த மாதிரியான ஒரு வேறுபாடுகள் இந்த கல்வி திட்டத்துக்கும் அயல்நாட்டு கல்வி திட்டத்துக்கும் இருக்குது? அயல்நாட்டு கல்வி திட்டத்தில் போய் அவர்கள் செய்வதற்கு முக்கிய காரணம் இங்கே விட அவர்களிடம் கொஞ்சம் அதிகமான உபகரணங்களோ பாக்கி ஆராய்ச்சியில் செய்வதற்கான அதிகமான அளவில் இருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மைதான். அதை யாரும் மறுப்பதற்கில்லை. நம்மளுடைய இதை தரத்தில் கூட நம்மளை விட அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள் என்பது யதார்த்தமான உண்மை. அதற்கு என்ன காரணம் என்றால் அவர்கள் ஒவ்வொரு மாணவரிடமும் குறைந்தது 25 லட்சம் ரூபாய் அவர்கள் பணம் வாங்குகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் கல்வியை ஊக்குவிக்க வேண்டும், வெளிநாட்டு மாணவர்கள் இங்கு நமக்கு வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் கல்விக்காக பலவிதமான இடத்திலிருந்து பணத்திலிருந்து அனைத்து வசதிகளையும் அவர்கள் அங்கு கொடுத்து ஊக்குவிக்கிறார்கள். அந்த தனியார் நிறுவனங்களாக இருந்தாலும் அது ஸ்டாண்டர்டைஸில் ஒரு நம்ம ஐஐடி போல் அந்த அளவிற்கு ஐஐடியை விட தரம் உயர்ந்ததாக நிலைநிறுத்திக் கொள்வதில் அவர்கள் மிகச்சிறந்து விளங்குகிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் அதே நிலை இந்தியாவில் இருக்கிறது என்றால் கிடையாது. ஏன்னா இந்தியாவிலேயே இன்று சரியாக ரோடு வசதி இல்லாத ஊரில் கூட ஒரு கல்லூரி இயங்குகிறது. அந்த கல்லூரியில் அடிப்படை வசதிகளே இல்லை. வெறும் 40,000 ரூபாய் வாங்கி கொண்டு தான் நாம் நடத்த வேண்டும். அரசாங்கம் மாணவர்களுக்கு வேண்டாலும் கல்வி கட்டணம் கொடுக்கிறார்களே தவிர பாக்கி கல்லூரிகளுக்கு எந்தவித துணையும் தருவதில்லை. அவர்கள் என்ன கையில் இருக்கிறதோ கையில் இருக்கிறதை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் அதை செய்ய வேண்டும். அவர்களுக்கு வருமானம் அதிகம். இப்போ இங்கே எப்படி என்றால் இங்கு வருமானம் அதிகமாகிவிட்டவரே கல்லூரியை நடத்துபவர்கள் எல்லாம் ஒரு இன்றைய தினம் இருக்கக்கூடிய கொள்ளையர்களாகவும் ஒரு கல்லூரி வியாபாரியாகவும் சித்தரிக்கக்கூடிய காலம்தான் இங்கு இருக்கிற நிலைமை இந்தியாவில் இருக்கிறதை தவிர கல்வியை எத்தனை கல்வி நிறுவனம் இருப்பதனால் எவ்வளவு பேர் கல்வியில் இன்று உயர்ந்திருக்கிறார்கள் என்று பார்ப்பது கிடையாது. அன்று படித்தக்கூடிய எண்ணிக்கை இன்று என்ன இருக்கிறது, இன்று படிப்பவர்களுடைய எண்ணிக்கை என்ன இருக்கிறது என்பதை இன்றும் எடுத்துக்கொண்டால் இன்னும் படிப்பவர்களுடைய எண்ணிக்கை சராசரி அளவில் தான் இருக்கிறத ஒழிய இன்னும் நாம் உயர்ந்திட விடவில்லை. இன்றும் வந்தால் ஒரு 50% தான் நாம் இன்று அந்த நிலையை எட்டிருக்கிறோம். இன்னும் 50% இன்னும் கல்வி படிக்க வேண்டிய அளவிற்கு இன்னும் அறிவு வளர அந்த நாம் சரியாக மாணவர்களை படிக்க வைத்து அவர்கள் அறிவு தெரிந்தவர்களாக வந்தால்தான் நம்ம நாட்டிலேயே மிகப்பெரிய மறுமலர்ச்சி ஏற்படும். மறுமலர்ச்சியை படிக்காதவர்களை வைத்துக்கொண்டு இப்போ நம் மறுமலர்ச்சி ஏற்படுத்துவோம் என்றால் கண்டிப்பாக முடியாது. அனைவருக்கும் கல்வி கொடுத்து அனைவருக்கும் கல்வி கொடுத்து கல்வியை வளர்த்து பல கல்விகள் நிறுவனங்கள் வெளிநாட்டை போல் சிறந்த நிறுவனங்கள் வருவதற்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் வசதி வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்தால்தான் மத்திய அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்தால்தான் நாம் அவர்களோட போட்டி போட முடியும். அதுவரை நாம் கண்டிப்பாக போட்டி போட முடியாது என்பது யதார்த்தமான உண்மை. இப்போது பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷனோடைய நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் வெளியில் எழுதுகிறாங்க. ஜிஆர், ஜிமேட், இந்த மாதிரியான ஒரு படிப்புகள்லாம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பயனுள்ளதாக அமையுது? அது வந்துங்க இந்த மாதிரி எக்ஸாம் எல்லாமே வெளிநாடு சென்று கல்வித்தொகையை
கல்வித்தொகை குறைவாக கல்வித்தொகையில் கட்டண சலுகை பெறுவதற்குத்தான் பயன்படுமே தவிர மற்றபடி அது ஒன்று பெரிய இதாக தேவையில்லை. அதை இல்லாமையே இன்றைய தினம் எடுத்துக்கொண்டால் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த கல்வி நிறுவனங்கள் இன்று போட்டி போட்டுக்கொண்டு இன்றைய தினம் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. ஆனால் மாணவர்களிடம் என்னவென்றால் அவர்களுக்கு மாணவர்கள் வெளிநாட்டில் படித்தால்தான் உயர்கல்வி படித்தால் நம்மளுடைய மரியாதை என்ற உதாரணத்தை எடுத்துக்கொண்டால் என்னுடைய மகளை கூட போய் இங்கே பிஇ படித்தாலும் கூட எம்எஸ் போய் அங்கே தான் பண்ணான். ஆனாலும் அங்கே படித்து அங்கே வேலை பார்த்தாலும் கூட நான் யதார்த்தமாக கண்ட உண்மை, ஒரு வருடமாக அவர் ஒரு வீட்டில் குடியிருக்கிறார். மேல் வீட்டில் குடிப்பவர் யார் என்பதே தெரியவில்லை அவர்களுக்கு. ஒரு வருஷமாக போய் அந்த வீட்டில் குடியிருக்காங்க. ஒரு வருஷம் முன்னாடி மேலே வீட்டில் ஒரு பேரண்ட் ஒருத்தர் வேலை செய்கிறாங்க. அவங்க யாருன்னே தெரியலை, அவளுக்கும் தெரியல. நான் போனதுக்கப்புறம் யாருப்பா மேலே என்ன எனக்கே தெரியாது பார்ப்பீங்கிறான். அப்படிப்பட்ட நிலையில் தான் வெளிநாடுகள்லாம் இருக்கிறதே தவிர இங்கே போல் நம்மளை போல் ஒரு பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய ஒரு அன்பாகவும் அனுசரணையாகவும் நம்மளுடைய கலாச்சாரங்களும் பண்பாடுகளும் வெளிநாட்டில் கடைப்பிடிப்பது இல்லை. நம்மளுடைய கலாச்சாரத்தை ஒட்டி இருக்கக்கூடியவர்களுக்கு நம்மளுடைய இங்கு இருக்கக்கூடியவர் தான் ஏதோ நம்மளுடைய வெளிநாட்டில் போய் பணம் சம்பாதிக்கலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்கும், வெளிநாட்டில் வசிக்கிறோம் என்ற ஒரு பெருமை இருக்குமே தவிர உண்மையிலேயே என்னை எடுத்துக்கொண்டால் நான் பல வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று வந்திருக்கிறேன். நம்முடைய கலாச்சாரமும் நம்முடைய சமுதாயமும் நம்முடைய பண்பாடும் நம்மளுடைய பழக்க வழக்கங்களும் அவர்களிடம் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நிச்சயமா சார். ஒரு கல்வியாளர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு மாணவர்களுக்கு வந்து பலவிதமான ஒரு சுமைகள் இன்னைக்கு இருக்கிறத பார்க்குறோம். அந்த 10வது தாண்டும் போதே எதிர்காலத்தை பற்றின பல கேள்விகள் இருக்குது. எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறோம், எதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற முறையில் ஒரு கல்வியாளராக மாணவர்களுக்கு நீங்கள் சொல்கிற ஆலோசனைகள் என்ன சார்? மாணவர்கள் அதாவதுங்க கண்டிப்பாக மாணவர்களிடம் சுமை இருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மை. அது என்ன காரணம் என்றால் நாம் வந்து படி என்று படிப்பிலே மட்டுமே கவனம் செலுத்த சொல்லி மாணவர்களை ஆசிரியராக இருந்தாலும் சரி என்ற தன்னுடைய கல்லூரியில் சிறந்த கல்லூரியாக வர வேண்டும், சிறந்து விளங்க வேண்டும், அப்போ தான் நம்ம அடுத்த தடவை அட்மிஷனுக்கு நம்ம பையன் வருவான் என்ற எண்ணம் படிக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் நம்ம பையன் நல்லா படித்தா தான் அந்த கம்பெனியில் வேலை கிடைக்கும், இல்லைனா அந்த சின்ன கம்பெனிலாம் வேலை கிடைக்கும், இல்லைனா வேலை கிடைக்காது என்று அவனையும் படி என்று எல்லோராலும் அவனை படி என்று தான் சொல்கிறார்கள் தவிர யாராவது பையனை போய் கொஞ்ச நேரம் விளையாடு, கொஞ்ச நேரம் ஏதாச்சும் நீ வேறு சைக்கிள் ஓட்டுறதா சைக்கிள் ஓட்டு, கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வா, கொஞ்ச நேரம், அப்போல்லாம் அப்படி கிடையாது. அப்போல்லாம் படிப்பது என்பது அது ஒரு டைம் தான். காலையில் ஈவினிங் ஆச்சுன்னா கல்லூரி படிக்கக்கூடிய காலத்தில் பள்ளி முடிந்தாலும் சரி கல்லூரி முடிந்தாலும் ஈவினிங் ஆச்சுன்னா போய் 2 மணி நேரம் விளையாட்டிலே கவனம் செலுத்தி விளையாட்டிட்டு வந்தால்தான் அதுக்கப்புறம் உடம்பே ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும், ஒரு இது இருக்கும். இன்றைய தினம் எப்போ மாணவர்களிடம் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள், விளையாட்டிலே இடம் கிடையாது, விளையாடுவதற்கு இடம் இருந்தாலும் போவது கிடையாது. ஏதோ ஒரு இந்த விளையாட்டுத்துறையில் விளையாட்டுக்கள் தான் சரி தன்னுடைய வேறு இப்போ விளையாட்டு மட்டும் கிடையாது, அவர்களுடைய எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் ஒரு நாடகத்துறையை தன்னுடைய பாணிகளை எழுதுகிறது, ஏதாவது எதை பற்றியாவது அவர்களுக்கு என்ன பிடிக்குமோ. இப்போ செஸ் பிடினா செஸ் விளையாடணும், கேரம் போர்டுனா கேரம் போர்டு விளையாடணும், அவர்களுக்கு பிடித்த துறையை. இல்லைன்னா ஒருத்தர் டான்ஸ் ஆடுறேன் டான்ஸ், இல்லைன்னா ட்ராமா போடுறேன் ட்ராமா, அந்த மாதிரி அவர்களுக்கு என்னென்ன விருப்பமோ அந்த துறைகளிலேயும் கவனத்தை இது பண்ணினால் எல்லா துறையும் தெரிந்து கொள்வதற்கு வசதி வாய்ப்பு ஏற்படும். அப்படி இருந்தால்தான் அந்த மாணவர்கள் சிறந்த மாணவர்களாக, ஏதோ படித்து பெரிய டிகிரி வாங்கி ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டேன், நிறைய மார்க் வாங்கிட்டேன், பெரிய கம்பெனியில் வேலை வாங்கிட்டேன்னு இருக்க காட்டணும். நீங்கள் என்னை பொறுத்தவரை என்னுடைய இதை எடுத்துக்கொண்டால் ஒரு ஆவரேஜ் மாணவர்கள் தான் மிகச்சிறந்த கம்பெனிகள் எல்லாம் மிகச்சிறந்த அறிவாளியாக இருந்திருக்கிறார்கள் என்பது யதார்த்தமான ஒன்று. ஏன்னா பெரிய நல்ல டாப் ஃபஸ்ட்டு விடுவாங்க, இங்கே போனால் டாப் ஃபஸ்ட்டு போனால் அடுத்த டாப் ஃபஸ்ட்டு போகலாமான்னு அப்படி தான் இருப்பாங்க. அந்த கம்பெனியில் இருப்பவர்கள் குறைவு. அதனால் ஆவரேஜ் படிப்பில் ஆவரேஜ் இருந்தாவே என்னை பொறுத்தவரை போதும் என்று நினைக்கக்கூடியவன் தான்.
நிச்சயமா சார். மாணவர்களை பற்றி பேசும்போது பெற்றோருக்கான ஆலோசனைகளும் கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சுமை அழுத்தம் மாணவர்களுக்கு ஏற்படுதுன்னா அதுக்கு இன்னைக்கு பெற்றோரும் ஒரு முக்கிய காரணம். அவங்க அவங்க பிள்ளைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் யோசிக்கிறாங்க. அப்படின்னாலும் அவங்களுடைய லைஃப்பில் பண்ண முடியாத சில விஷயங்களை பசங்க மூலமாக பண்ணிக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆசையும் ஒரு சுமையாக மாறுறதை பார்க்குறோம். ஸோ இப்போ நல்ல மாணவராக வாழ்க்கையில் நல்ல ஒரு சக்ஸஸை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களுக்கு பெற்றோர் அவங்களை எப்படி அணுகணும்? பெற்றோர்கள் ஏதோ கல்லூரியில் சேர்த்துட்டோம், நம்மளுடைய வேலை முடிஞ்சது, கல்லூரி பார்த்து நம்ம பையனை பண்ணிடுவாங்கன்னு நினைக்கக்கூடாது. தினசரி தன்னுடைய மாணவர்களுடைய, ஏன்னா மாணவ பருவம் என்பது 2ஆம் கட்ட, இந்த 2 கட்டாம் வயசுன்னு சொல்லுவாங்க எங்கள் பக்கத்துல எல்லாம். அது மாதிரி மாணவ பருவம் என்பது ஒரு யதார்த்தமானது. இந்த படிக்கக்கூடிய காலத்தில் தான், அந்த பருவத்தில் தான் பெற்றோர்கள் மாணவர்களை, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும், அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதையும், அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதையும், அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதையும், அவர்கள் எப்படி போகிறார்கள், எப்படி படிக்கிறார்கள் என்பதையும் பல விதத்திலையும் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு உறுதுணையாக, அவர்களுக்கு ஆலோசனை சொல்பவர்களாக, அவர்களை கண்காணிக்கக்கூடியவர்களாக. சில இடத்துல கண்காணிக்கிற இடத்துல கண்காணிக்கணும், ஆலோசனை சொல்லும்போது ஆலோசனை சொல்லணும். அவர்களுக்கு ஒரு துணையாக இருந்து, ஒரு சப்போர்ட்டராக அவர்கள் படிக்கக்கூடிய காலத்தில் அவங்க அந்த படித்து கல்லூரியை விட்டு வெளியில் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சுயமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாவே அவங்களுடைய எண்ணங்கள்லாம் மாறிடும். அதுக்கப்புறம் அவங்களுடைய டைவர்ஷன், இந்த வயது தான், இந்த படிக்கக்கூடிய வயது தான் மாணவர்கள் இன்றைய தான் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் பாக்கி செல்ஃபோனு, இந்த மாதிரி ஒரு நிறைய இதனால இன்றைக்கி பலன் அதிகமாக இருந்தால், நம்மளுக்கு மக்களுக்கு பயன்படக்கூடிய ஃபோன் அது அதிகமாக இருந்தாலும், இது ஒரு அவசரத்தைக்காக நம்ம திடீரென்று தொலைபேசி கண்டுபிடிக்கணும்னா ஒரு அவசரத்துக்கு பேசிக்கலாமே வச்சு இந்த கைபேசி, இன்றைக்கி செல்ஃபோன் எப்போ பார்த்தாலும் பேசக்கூடிய ஒரு இதை மாறிடுச்சு. அதனால் நாங்கள் ஒரு காலத்தில் அதையெல்லாம் கல்லூரியெல்லாம் வேண்டாம் என்று சொன்ன பொழுது அப்போல்லாம் பலரும் எதிர்த்தார்கள். இந்த மாதிரி நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது, செல்ஃபோன் எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, ட்ரெஸ்ஸில் எப்படி இருக்கக்கூடாது, அப்படி என்றெல்லாம் பலவாறாக இருந்தார். ஆனால் இன்றைய தினம் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களே, அண்ணா யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, சென்னை பல்கலைக்கழகம் இருந்தது, இன்றைக்கி நீ செல்ஃபோன் கொண்டு வரக்கூடாது, இன்றைக்கி நீ இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடணுங்கிற மாதிரி இன்றைக்கி அவர்களே சட்டத்திட்டம் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் மாணவர்களை ரெண்டாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்லூரிகளையும் இப்போ மாணவர்களை படி என்று படிப்பதெல்லாம் சொல்லுவாங்களே, பாக்கி எதுவும் சொல்ல முடியாது. இன்றைய மாணவர்களை ஒரு கல்லூரி நடத்துவதற்கு பலவிதமான தொல்லைகள் இருக்கிறது. என்று ஒரு பக்கம் சரியாக படிக்கலை என்றால் கல்லூரி கெட்ட பேர் வந்துவிடும் என்று, ரெண்டாவது பக்கம் பேரண்ட்ஸ் நீ என்ன உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டோம், நீ சரியாக சொல்லிக் கொடுக்கவில்லை என்று பெற்றோர்கள் ஒரு படிக்க முடியாத இன்னொன்று என்னென்னா, பையன் படிக்கலைன்னா கூட அவனை மேலே இப்போ பொறியியல் கல்வி எடுத்துருந்தா அவன் ஃபஸ்ட் இயரில் பாஸ் பண்ணலைன்னா கூட அவனை கடைசி வரைக்கும் அவன் போயிட்டு இருப்பான். அரியர்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கும். 26 அரியர்ஸ் 20 அரியர்ஸ் இருந்தால் கூட நம்ம கல்லூரியில் வச்சுக்கிட்டா இருக்கணும். அவனை வெளில போன்னு சொல்ல முடியாது, வெளியில் பண்ணி எப்படி வெளில போய் சொல்லலாம் அப்படின்ற. அதனால் பலவித இன்னல்களிலும் தான் இன்று இப்போ நடத்தக்கூடியவர்களுக்கே சுதந்திரம் இல்லை என்பதுதான் என்னுடைய சொல்ல முடியும். ஏன்னா முன்னையெல்லாம் அப்படி படிக்கிறோம், முன்னையெல்லாம் கல்வியாளர்கள் இருக்கக்கூடிய, முன்னாடியெல்லாம் கல்வி நடத்தக்கூடியவர்களுக்கு அதிகமான சுதந்திரங்கள் இருந்தது, அதிகமாக அவர்களுடைய கண்காணிப்பு இருந்தது. இன்று அதிகமாக பண்ணினாலும் ப்ராப்ளம், பண்ணாமல் இருந்தாலும் பிரச்சனை. அது மாதிரி பலவித இன்னல்கள் உள்ளே தான் கல்லூரி நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனாலும் அன்றைய இருந்த மாணவர்களை காட்டில் இந்த இருக்கக்கூடிய மாணவர்கள் மிகவும் அறிவாளியாகவும் மிகவும் திறமையானவர்களாக இருக்கிறார் என்பது யதார்த்தமான உண்மை அவர்களுக்கு. ஏன்னா இயற்கையிலேயே இன்று எங்களுடைய ஒரு சின்ன குழந்தைகிட்ட ஒரு செல்ஃபோனை கொடுத்தோம்னா, நம்மளுக்கெல்லாம் செல்ஃபோனே யூஸிக்கிற கொடுத்தோம்னா அவங்க அக்கா உனக்கு உண்மை தெரியல சொல்லிட்டு செய்யக்கூடிய அளவிற்கு இன்று திறமையான ஒரு மாணவர்கள் இன்றைய மாணவ சமுதாயம் இருக்குது. அந்த மாணவ சமுதாயத்தில் இன்று இருக்கக்கூடிய மாணவ சமுதாயங்களை நாம் நல்ல முறையில் அவர்களை பயன்படுத்தினாலே வருங்கால இந்தியா மிகப்பெரிய வல்லரசாகும். இதைத்தான் நம்மளுடைய அப்துல் கலாம் அவர்கள் ஐயா அவர்கள் சொல்லி கொண்டது. மாணவர்களுடைய எதிர்காலம் வளமானாலே கண்டிப்பாக நம்மளுடைய இந்தியா மிகப்பெரிய வல்லரசாகும் என்பது அவர்கள் அசையாத நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அதனால் இன்று இருக்கக்கூடிய மாணவர்கள் மிக திறமையானவர்கள் என்பதை எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமா சார்.
ஒரு கல்வியாளராக கல்வி தரம் அப்படிங்கிறது இந்தியாவில் எந்த அளவுக்கு இருக்குது, முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, கல்வி நிறுவனங்கள் பார்க்கும்போது இன்றைக்கி பல சுயநிதி கல்லூரிகள்லாம் வந்திருக்கு. அதில் எந்த மாதிரியான படிப்பை எந்த காலகட்டத்தில் நம்ம தேர்ந்தெடுக்கணும், 10ஆம் வகுப்பு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, இந்த கேரியரை டிட்டர்மைன் பண்ணுற ஸ்டேஜ் அதுதான். அதையெல்லாம் தாண்டி ஒரு மாணவர் என்ன விரும்புகிறாரோ அதை படிக்க வைக்கணுங்கிறது வந்து பெற்றோர் இதை சீரியஸாக கவனத்தில் எடுத்துக்கணும். வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் கல்வித்தரம் எப்படி இருக்குது, நம்மளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மளோட தரம் இன்னைக்கு எந்த நிலையில இருக்கு, கல்வியாளரா உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்க முழுமையா பகிர்ந்துட்டதுக்கு நன்றி. வணக்கம். இது நம்ம கலைஞர் டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை நாம் அறிந்து கொள்ளாத பல பயனுள்ள தகவல்களை நமக்காக அழகிய தமிழில் இனிமையாக வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் இந்திரன் என்று ஒரு கடவுளின் பெயர் அடிக்கடி வந்து போவதை நாம் பார்க்கலாம். ஆனால் இந்திரனுக்கு என்று எங்காவது கோயில் இருக்கிறதா என்றால் இல்லை. இந்திரனை வழிபடுகிறவர்கள் ஒரு தனி பிரிவாக இருக்கிறார்களா? சிவனை வழிபடுகிறவர்கள், திருமாலை வழிபடுகிறவர்கள் தனித்தனி குழுவினராக பிரிவினராக இருப்பதைப் போல இந்திரனை வழிபடுகிறவர்கள் ஒரு தனி குழுவினராக எங்கேயும் இல்லை. சிவனை வழிபடுகிறவர்கள் சைவ மதம் என்று தனியாகவே இருக்கிறார்கள். திருமாலை வழிபடுகிறவர்களை திருமாலியம் என்று சொல்லுகிறோம். அது வைஷ்ணவர்கள் என்கிற பெயரில் இன்றைக்கும் வழக்கிலே இருக்கிறது. ஆனால் இந்திரனுக்கென்று கோயில்கள் இல்லை, இந்திரனுக்கென்று தனி வழிபாடுகள் இல்லை. ஆனால் வேத காலத்தில் இந்திரன்தான் மிகப்பெரிய கடவுளாக கருதப்பட்டிருக்கிறான் என்பது ஒரு செய்தி. ரிக், யஜூர், சாம, அதர்வன வேதங்கள் என்று நாம் சொல்லுகிற அந்த 4 வேதங்களில் 4 பெரிய கடவுள்கள் வழிபடப்பட்டிருக்கிறார்கள். அந்த 4 பேரும் இன்றைக்கு மக்களால் வழிபடப்படுகிற கடவுள்களாக இல்லை. இந்திரன், சோமன், வாயு, அக்னி என்கிற 4 பேர்தான் அன்றைக்கு மிகப்பெரிய கடவுளர்களாக போற்றப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பின்னால் தமிழின் பழைய இலக்கியங்களில் கூட இந்திரனை பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன. தொல்காப்பியத்திலேயே இருக்கிறது. தொல்காப்பியத்தினுடைய பொருள் அதிகாரத்தின் முதல் இயலாகிய அகத்திணை இயலிலேயே இந்திரனை பற்றிய செய்திகள் இருக்கின்றன. ஒவ்வொரு நிலத்துக்கும் யார் கடவுள் என்று தொல்காப்பியர் வரையறுத்து சொல்லுகிற போது குறிஞ்சி நிலத்துக்கு யார், முல்லை நிலத்துக்கு யார் என்று வரிசைப்படுத்துகிறார். மாயோன் மேய காடுரை உலகமும், சேயோன் மேய மைவரை உலகமும், வேந்தன் மேய தீம்புனல் உலகமும் என்று சொல்லுகிறார். திருமால்தான் காடுகளும் காடுகள் சூழ்ந்த இடமும் நிறைந்திருக்கிற முல்லை திணையினுடைய கடவுள். சேயோன் என்பது முருகனை குறிக்கிற சொல். அவன் பிள்ளை என்கிற பொருளில் சேயோன்தான் மைவரை உலகம் என்றால், மை என்றால் மலை, மலைகள் சூழ்ந்திருக்கிற குறிஞ்சிக்கு கடவுள். வேந்தன் தான் தீம்புனல் உலகத்திற்கு, தீம்புனல் என்றால் புனல் என்றால் தண்ணீர், தீம்புனல் பாய்கிற இடம் மருத நிலம். எனவே மருத நிலத்தினுடைய கடவுள் இந்திரன், நெய்தல் நிலத்தினுடைய கடவுள் வருணன் என்று தொல்காப்பியத்திலேயே அந்த குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தொல்காப்பியத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கடவுள். அதற்கு பின்னால் திருமுருகாற்றுப்படைக்கு வருகிற போது திருமுருகாற்றுப்படையிலே இன்னொரு புராணக்கதை சேர்த்து நக்கீரரால் சொல்லப்படுகிறது. ஐராவதம் என்கிற வெள்ளை யானையில் ஊர்ந்து வருகிறவன் இந்திரன் என்று சொல்லப்படுகிறது. ஓரம்போகியார் 500 என்கிற பழைய சங்க இலக்கியத்தில் இந்திரனை பற்றிய குறிப்புகளை சொல்லியிருக்கிறார். மிகப்பெரிய இந்திரனை பற்றிய செய்திகள் சிலப்பதிகாரத்திலே இடம்பெற்றிருக்கின்றன. இந்திர விழா என்பதை மிக விரிவாக இளங்கோவடிகள் எடுத்து சொல்லியிருக்கிறார். சமண மதத்திலும் கூட முதல் அருக தேவன் என்று சொல்லுகிற அந்த ரிஷப தேவர், அந்த தீர்த்தங்கரர்களில் 24 தீர்த்தங்கரர்களில் அவர்தான் முதன்மையானவர். அந்த ரிஷபதேவர், அந்த ரிஷபதேவருக்குத்தான் ஆதி பகவன் என்று இன்னொரு பெயரும் உண்டு. எனவே அந்த காலகட்டத்திலும் கூட இந்திரனை பற்றிய குறிப்பு இருக்கிறது. இதில் தான் இன்னொரு பெரிய குழப்பமும் உண்டு. ரிஷபதேவருக்கு ஆதி பகவன் என்று இன்னொரு பெயரும் இருக்கிற காரணத்தாலே தான் திருக்குறளினுடைய அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று வருகிறதே, அந்த ஆதிபகவனே சமணத்தை தான் குறிக்கும் என்று சொல்லுகிறவர்கள் ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள்.
இப்படி எல்லா இடங்களிலும் இந்திரனை பற்றிய குறிப்பு இருக்கிறது. மணிமேகலை காப்பியத்திலே இருக்கிறது. மணிமேகலை காப்பியத்திலே தீவக சாந்தி என்கிற ஒரு விழா எடுக்கப்படுவதே இந்திரனை நோக்கித்தான் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த இந்திரன் இன்றைக்கு ஏன் காணாமல் போனான்? இன்றைக்கு இந்திரன் ஏன் எல்லோருக்கும் கடவுளாக இல்லை? இந்த கடவுளர்களுக்குள்ளேயே ஒரு மாற்றம் வந்து கொண்டிருப்பது இந்த மதத்திலே மட்டும்தான். பொதுவாக சில குறிப்பிட்ட அரசர்கள் கோலோச்சுவதை வரலாற்று நூல்கள் சொல்லும். பிறகு அவர்கள் தங்களினுடைய செல்வாக்கை இழந்து காணாமல் போவார்கள். இது மன்னர்களினுடைய அரசியல் வரலாற்றில் இயற்கை. ஆனால் ஆன்மீக உலகில், புராண உலகில் கடவுளர்களினுடைய செல்வாக்கும் கூட கூடியும் குறைந்தும் கொண்டிருக்கிறது என்பது ஒரு வியப்பான செய்தியாக இருக்கிறது. மற்ற மதங்களிலே இருந்தெல்லாம் இந்து மதம் எப்படி மிக ஆழமாக வேறுபடுகிறது என்றால், தன்னுடைய கடவுளையே அது தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் காலகாலமாக இஸ்லாம் மதம் தோன்றிய காலத்தில் இருந்து அல்லாதான் இப்படி ஒவ்வொரு மதமும் யாரை கடவுள் என்று சொன்னார்களோ அந்த பெயர்தான் இறுதி வரையிலே இன்று வரையிலே நீள்கிறது. ஆனால் இந்து மதத்திலே மட்டும் அவ்வப்போது கடவுள்களும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று புதிய கடவுள்களை நாம் பார்க்கிறோம். அப்படி பழைய கடவுளாக இருந்த இந்திரன் காணாமல் போனதற்கு ஒரு புராண கதை சொல்லப்பட்டது. அகலிகைக்கும் இந்திரனுக்குமான தொடர்பு பற்றி சொல்லப்பட்ட அந்த கதைதான் பிற்காலத்திலே பரவலாக சொல்லப்பட்டு இந்திரன் என்கிற கடவுள் போற்றப்படுகிற கடவுளாக இருந்த நிலையிலே இருந்து மாறி வெறும் காமுகனாக காட்டப்பட்டு 1000 கண்ணுடையான் என்று சபிக்கப்பட்டவன் என்றும் சொல்லுகிறது. இந்த செய்திகளும் எங்கே இருக்கின்றன? எங்கே தொடங்குகின்றன என்றால் பரிபாடலிலேயே இது மாதிரியான ஒரு செய்தி இருக்கிறது. பரிபாடல் என்பது தமிழ் சங்க இலக்கியத்திலே ஒன்றுதான். ஆனாலும் சங்க இலக்கியத்தில் பிற்காலத்தில் தோன்றிய இலக்கியம், இறுதி காலத்தில் தோன்றிய இலக்கியம் என்று கலித்தொகையையும் பரிபாடலையும் சொல்வார்கள். அந்த பரிபாடலில் இந்திரன் அகலிகை கதையும் அதில் அவனுக்கு ஏற்பட்ட சாபமும் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை தாண்டி அந்த கதை ஒரு சித்திரமாக வரையப்பட்டு இன்றைக்கும் திருப்பரங்குன்றம் கோயிலின் மண்டபச் சுவர்களில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே இந்த கதைக்கு பிறகு மெல்ல மெல்ல இந்திரன் கீழிறக்கப்பட்டிருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி கடவுளர்களில் கூட செல்வாக்கு கூடியும் குறைந்தும் வருகிற ஒரு வியப்பான ஒரு போக்கினை நம்மாலே பார்க்க முடிகிறது. இது இந்திரனுக்கு மட்டுமல்ல, வருணன் என்கிற கடவுளோடுக்கும் கூட நேர்ந்திருக்கிறது. வருணன் என்றால் வேறு ஒன்றுமல்ல, தண்ணீர் என்றுதான் பொருள். அதாவது அக்னி என்றால் நெருப்பு, வாயு என்றால் காற்று, வருணன் என்றால் நீர். நாம் நுட்பமாக பார்த்தால் இந்த ஐம்பூதங்கள் என்று சொல்லப்படுகிற நிலம், நீர், தீ, வழி, வெளி என்கிற இந்த 5ஐயும் கடவுளாக பார்த்திருக்கிற ஒரு இயல்பு மக்களிடத்திலே இருந்திருக்கிறது. அதுதான் அக்னி பகவான், அதுதான் வாயு பகவான். இன்றைக்கு அக்னியை நாமே உருவாக்குகிறோம், பிறகு அக்னியிலே அழிந்தும் போகிறோம். காற்று நம்மால் கட்டுப்படுத்தப்படக்கூடிய அளவிலே மின்விசிறியிலேயும் இருக்கிறது. காற்று அடித்து நம்மையே அது சூறாவளியாக சிக்கிக்கொள்ளவும் வைக்கிறது. அப்படித்தான் நீரை கடவுளாக பார்த்த அந்த பார்வை தான் வருணன் என்பது. புறநானூற்றிலே ஒரு செய்தி வருகிறது. நெடியோன் என்கிற ஒரு பாண்டிய மன்னன் நெய்தல் நிலத்தில் கடற்கரையில் சுறா கொம்பை நட்டு அங்கே வந்த வருணன் கடவுளை பார்த்து பாராட்டியதாக, போற்றியதாக, வணங்கியதாக அந்த மக்கள், அந்த பகுதியிலே இருக்கிற மீனவர்கள், பரதவர்கள் என்கிற பெயரிலே குறிக்கப்பட்டிருக்கிற மீனவ மக்கள் வருணன் கடவுள் வந்ததை கண்டு கூத்தாடியதாகவெல்லாம் புறநானூற்றிலும் ஒரு செய்தி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு வருணனும் கடவுளாக எந்த கோயிலிலும் இடம்பெறவில்லை. இப்படி கடவுளர்களின் நிலை கூட மாறிக்கொண்டேதான் இருக்கிறது என்பதைத்தான் இந்திரனும் வருணனும் நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள்.